ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோஷேஸில் பேசிக் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒரு க்ரோஷேயில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து இனிஷியலாக நம்ம ஒரு நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த நாட்லேருந்து நம்மளுக்கு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் இருக்குது. அதை தாண்டி ஸோ வாங்க என்னென்ன ஸ்டிச்சஸ்ன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லிப் நாட், செயின் அண்ட் சிங்கிள் க்ரோஷே பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோஷெட் ஹூக் நம்பர் 6 எடுத்திருக்கேன். அப்புறம் டிஷர்ட் யான்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த யான்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் வீடியோவில் பார்க்குறக்கு. ஸோ அதனால் இது எடுத்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் டிஷர்ட் யானில் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் யான்ஸ் எடுத்ததுக்கு இந்த மாதிரி அன்ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யான்ஸை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணணும் டிஷர்ட் யானில் ஒர்க் பண்ணுறதுனா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி யானை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரைட் ஹேண்டில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி லெஃப்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஃபிங்கருக்கு நடுவில் இப்படி யானை ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கணும் உங்களுக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போது இந்த பேக்கில் இருக்க யான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இதில் யானுக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். உங்கள் ஃபிங்கர்ஸை வெளியே எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இப்படி ஒரு நாட் விழுகும். ஸோ இதுதான் வந்து ஸ்லிப் நாட். ஸோ இந்த நாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பெருசாக இருக்குது இந்த லூப்பு. ஸோ அந்த லூப்பு சின்னது பண்ணிக்கல அப்படின்னா இந்த லாங்காக இருக்கிற யானை வந்து நீங்கள் லைட்டாக புல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸஸை. ஸோ நான் என் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ இருக்கும் போதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த நாட் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த குட்டியாக இருக்க பார்த்தீங்களா, இந்த சைடில் இருக்க யானை, இதை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா உங்கள் நாட் வந்து நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்லிப் நாட். ஸோ ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்பில் வந்து நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட லூப் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. தட் இஸ் நம்ம லூப் வந்து இந்த அளவு இருக்கணும். நம்ம லூப் வந்து ஃப்ரீ தட் இஸ் சாரி நம்மளோட ஹூக் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் உங்கள் யானை வந்து ரொம்ப டைட்டாக இப்படி போட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து உங்களோட ஹூக்கை வந்து புல் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட இந்த ஹூக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் செயின் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட் செயின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செயின் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் லெஃப்டில் வந்து இந்த லாங்கர் யானை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் யான்ஸை வந்து இப்படி லெஃப்டில் இப்படி ரொட்டேட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்லிப் நாட்லேருந்து உங்கள் ரொட்டேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா உங்கள் ஹேண்ட்ஸில், இது வந்து ஸ்டிஃபாக இருக்கணும், நல்லா டைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்படி லூஸாக இப்படியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, ப்ராப்பராக ஸ்டிச்சஸ் வராது. ஸோ இது வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ பொசிஷன் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து உங்கள் யான்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி இந்த ஹேண்ட்ஸில் நீங்கள் இந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்கள் நீடில் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்வர்டில் இருக்கணும். இந்த ஹூக் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இதுதான் வந்து நம்ம யான். ஸோ இந்த ஹூக் வந்து நம்ம யானுக்கு லெஃப்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஹூக் மேலே பார்த்து இருக்க ஹூக் வந்து இப்போ லைட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் யான் வந்து இந்த ஹூக்கில் லாக் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் புல் பண்ணுங்கள்.
ஸோ புல் பண்ணிங்கன்னா ஒரு செயின் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் செயின். ஸோ இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் பாருங்கள். இங்கே உங்களோட ஹூக்கை வந்து யானுக்கு லெஃப்டில் வச்சுட்டு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஹூக்கை டர்ன் பண்ணுங்கள், லைட்டாக டர்ன் பண்ணி புல் பண்ணுங்கள். தட்ஸ் இட். தெரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹூக்கை யானுக்கு லெஃப்டில் வச்சுட்டு யான் ஓவர், தென் லைட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க, தென் புல். இனிஷியலாக பண்ணும்போது உங்களுக்கு புல் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ இதுதான் செயின்ஸ். ஸோ இப்படி தான் செயின்ஸ் கண்டினியூஸாக போடணும். சிம்பிள். ஸோ இன்னொரு விஷயம் இதில் வந்து நம்ம நோட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த இடம் வந்து ஹோல்டிங் வந்து இப்படி இருக்கணும், ஸ்டிஃபாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப லூஸாக இப்படி இப்படி விட்டுட்டுலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு செயின்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக வரும் உங்களுக்கு. இனிஷியலாக போடும்போது உங்களுக்கு செயின்ஸ் அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செயின்ஸ் வந்து ஈக்குவலாக வந்துடும். ஸோ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப இப்படி இவ்வளோ பெருசு எடுத்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் செயின் வரும்போது ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ இது வந்து மாட்ரேட்டாக நம்ம இந்த லூப் எப்பவுமே நம்மளுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ yarn over, turn, pull, yarn over, turn, pull, yarn over, turn, pull, yarn over, turn, pull. ஸோ இப்படியே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ செயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செயின்ஸ். செயின்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கவுண்டிங் பார்த்துடலாம். ஸோ கவுண்டிங் ப்ராசஸ் வந்து பாருங்கள். இதுதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 இருக்குது. ஸோ இந்த லூப்பு ஹூக்கோட இருக்கிறது வந்து செயினை கணக்கெடுக்காது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செயின்னு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸில் இப்போது சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ சிங்கிள் க்ரோஷே போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செயினை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின் பார்த்தீங்களா, இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், செகண்ட் செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு சேம் yarn over, turn and pull. ஸோ புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லூப்ஸ் கிடைக்கும். ஸோ மறுபடியும் yarn over, turn and pull 2 லூப்புக்கு வெளியே எடுக்கணும். ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த செகண்ட் செயினில் உள்ளே விடுறேன், yarn over, turn, pull. ஸோ மறுபடியும் yarn over, turn, pull. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு செயின் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ராசஸை வந்து இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு செயினுக்கும் உள்ளே விட்டு 2 லூப் வழியாக இப்படி வெளியே எடுக்கணும். ஸோ மேக் ஷுவர் நல்லா க்ரிப்பாக வச்சுருக்கீங்கன்ட்டு. லூஸாக விட்டிங்க அப்படின்னா உங்கள் செயின்ஸ் வந்து அன்ஈவன் ஆயிரும். ஸோ ஒரு இது லூஸாகவும் ஒரு இது டைட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது. ஸோ சிங்கிள் க்ரோஷேஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் சிங்கிள் க்ரோஷே. சென்டரில் பாருங்கள் வி மாதிரி வரும் சிங்கிள் க்ரோஷே. ஸோ நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
ஸோ நான் செயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் வந்துருக்கும் உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ ஒரு வி மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் சிங்கிள் க்ரோஷேஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் ஒரு செயின் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த செயின்குள்ளே விட்டு நான் எண்ட் பண்ணுறேன் இந்த ரோவை. ஸோ இப்போது எண்ட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் சிங்கிள் க்ரோஷே. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். எல்லா ஸ்டிச்சஸுமே ஈவனாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஈவனாக வரும். நீங்கள் சப்போஸ் செயின் போடும்போது ஒன்று லூஸாகவும் ஒன்று டைட்டாகவும் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈவனாக கிடைக்காது, அன்ஈவன் ஆயிரும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. செயின் நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஈவனான ஸ்டிச்சஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் செகண்ட் ரோ ஆஃப் சிங்கிள் க்ரோஷே போடணுன்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் ரோக்கு. ஸோ ஒரு செயின் போட்டுட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஒர்க்கை நான் டர்ன் பண்ணணும். ஸோ இப்படி இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு டர்ன் மை ஒர்க். ஸோ டர்ன் பண்ணிட்டேன். டர்ன் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே தான், ஃபர்ஸ்ட் செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த செயினை வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயினில் ஒர்க் பண்ண போகிறேன். நம்மளோட ஹூக் எங்கே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா லைக் திஸ், இந்த மாதிரி சென்டரில் இந்த இடத்துல இந்த பார்ட்டில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் ஓவர் புல். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இன்சர்ட் பண்ணணும் ஹூக்கை. ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணி yarn over, turn, pull. இந்த ப்ராசஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ செகண்ட் செயின் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சேம் வி டைப்பில் வரும். ஸோ இந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் ஒரு செயின் பெண்டிங்கில் இருக்குது இங்கே. ஸோ அந்த செயினை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். yarn over, pull. ஸோ செகண்ட் செயினும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இப்போ செகண்ட் ரோ முடிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் ஒரு செயின் போட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செயின் போட்டுறேன். இப்போ நான் என் ஒர்க்கை டர்ன் பண்ணுறேன். டர்ன் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் செயினை விட்டுட்டு இந்த செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் இதே மாதிரி நம்ம சிங்கிள் க்ரோஷேஸை கண்டினியூ பண்ணிகிட்டே வருவோம். அண்ட் தேர்ட் ரோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோர்த் ரோ போடணுன்னா ஒரு செயின் போட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணி ஃபோர்த் ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷேன்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. இனிஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யான் வந்து புல் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும், நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.